வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். சாதாரண அஞ்ஞானத்திலும் மதிமயக்கத்திலும் வாழ்வோருக்கு சொந்த இச்சா சக்தியும் தேர்ந்தெடுக்கும் ஆற்றலும் தேவையான குணங்கள் ஆகும். உண்மையான சமர்ப்பணம் என்றால் அவற்றை சரணாகதி செய்துவிட வேண்டும்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் தங்களை முழுவதுமாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டோம் என்ற மயக்கத்தில் வாழ்கின்றார்கள். எனினும் மிக சுறுசுறுப்பான அகங்காரத்தை இன்னும் விடாதிருக்கின்றார்கள். அது அவர்கள் இறைவனது இச்சையை தெளிவாக உணர்ந்து கொள்ளாதபடி தடுக்கின்றது. இந்த மனிதர்கள் தங்களுடைய சொந்த இச்சா சக்தியையும் விவேகத்தையும் விட்டுவிட்டால் ஒருங்கின்று தாறுமாறாக நடக்கும் ஆபத்திற்கு ஆளாவார்கள். அதாவது இச்சா சக்தியையும் விவேகத்தையும் விட்டுவிட்டால் ஒழுங்கின்றி தாறுமாறாக நடக்கும் ஆபத்திற்கு ஆளாவார்கள். நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் முதலில் நீ பூரண நேர்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இறைவனது இச்சைதான் உன்னை இயக்கவும் வழி நடத்தவும் செய்கிறது என்று தெளிவாக தெரிய வேண்டும். உலக வாழ்க்கை நடத்தும் மனிதர்களுக்கு இரு விளக்குகள் உள்ளன, கடமையும் கொள்கையும். ஆனால் கடவுளை அடைந்துவிட்டவனுக்கு இந்த இரண்டும் இல்லை. அவற்றிற்கு பதில் அவன் கடவுளின் இச்சையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். இதற்காக மனிதன் உன்னை பழித்தால் தெய்வீக கருவியே கவலைப்படாதே. மனிதர் உன்னை பழித்தால் தெய்வீக கருவியே கவலைப்படாது. மாறாக காற்றைப் போலவும் கதிரவனைப் போலவும் வளர்ச்சிக்கு துணை செய்து கொண்டு அழிந்து கொண்டு உன் வழியை போய்கொண்டவள் உன்னை அவனுடையவனாக ஆக்கி கொண்டது மனிதர்களின் புகழ்ச்சியை பொறுக்கி எடுப்பதற்காக அல்ல. அவனுடைய ஆணையை அச்சமின்றி நிறைவேற்று. கடவுளின் நாடாக அரங்காக உலகை ஏற்றுக்கொள். நீ நடிகனான வேடம் புனைந்து கொள். அவன் உன் மூலம் நடிக்கட்டும். மனிதர்கள் உன்னை புகழ்ந்தாலும் ஒலி எழுப்பினாலும் அவர்களுடன் வேடம் போட்டு கொண்டிருப்பவர்களே என்பதை தெரிந்து கொள். அதாவது மனிதர்கள் சிலவங்க என்ன செய்வாங்க, நம்மக்கிட்டே வந்து புகழ்வாங்க. ஓ அருமை, அது நல்லா பண்ணுங்க, இது நல்லா பண்ணுங்கன்ட்டு ஓஹோன்னு சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க, அடுத்தவங்க கிட்ட நம்ம பற்றி புரணி பேசுவாங்க. அதை தான் பேசும் மனிதர்களை நீ நம்பாதே. உன்னுள் உள்ள கடவுளையே உன்னை விமர்சனனாகவும் சபையோராகவும் கருது. கடவுளுடைய சித்தத்தை உணர வேண்டுவது முதல் தேவை. அதை செய்ய வேண்டுமானால் உனக்கு ஆசைகளோ சொந்த இச்சா சக்தியோ இருக்கக்கூடாது. இதை சாதிப்பதற்கு மிக சிறந்த வழி நமது ஆர்வம் முழுவதையும் தெய்வீக பூரணத்தை நோக்கி திருப்புதலை. எவ்விதம் பிடித்தமும் இன்றி தன்னை அதற்கு கொடுத்தலும் எல்லா திருப்திக்கும் அது ஒன்றையே சார்ந்திருத்தலே. மற்றவையெல்லாம் அதன் பயனாக தாமே வரும். கிருஷ்ணர் ஒரு பக்கத்திலும் உலகமும் ஆயுதம் தாங்கிய அதன் படைகளும் அதன் கோட்பாடுகளும் ஒரு பக்கத்திலும் நின்றால் நீ உனது தெய்வீக தனிமையையே நாடு. உலகம் உன் உடல் மீது ஏறி சென்றாலும் அதன் குண்டுகள் உன்னை சின்ன பின்னமாக்கினாலும் அதன் குதிரைப்படை உன் உடல் உறுப்புகளை துவைத்து தெரியாதபடி சிதைத்து சாலையோரம் போட்ட போதிலும் கவலைப்படாதே. ஏனெனில் மனம் ஒரு போலி உருவன்று, வேறல்ல. உடல் வெறும் நடைப்பிணமே. தனது புறத்தோடுகளிலிருந்து விடுபட்ட ஆன்மா பறந்து சென்று வாகை சூடுகிறது.
எந்த சூழ்நிலையிலும் உலகம் முழுவதுமே எதிர்த்து நின்ற போதிலும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியதை இறைவனுடன் ஐக்கியமடைவதையே என்று சொல்லுகிறார். ஏனெனில் உலகிற்கே மனதளவிலும் உடல் அளவிலும் பலம் இருப்பது போன்ற தோற்றம் உள்ளது. அவ்வளவேதான். இறைவனிடம் உண்மையில் நித்தியமான ஆற்றல் உள்ளது. உனக்கு தோல்வி நிச்சயம் என்று நீ நினைத்தால் எதிராளியை விட நீ பலசாலியாக இருப்பினும் சண்டைக்கு செல்லாத. ஏனெனில் விதியை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. சக்தியும் எப்பொழுதும் ஒருவனுக்கே உரிமைப்பட்டதல்ல. ஆனால் தோல்வியே முடிவல்ல, அது ஒரு வாசல் அல்லது தொடக்கமே. நான் தோற்றுவிட்டேன் என்று நீ சொல்லுகின்றாய். கடவுள் தனது இலக்கை அடைய வட்டமிட்டு செல்கின்றார் என்று சொல்வதே பொருந்தும். சிந்தனைக்கு சூத்திரங்களும் உலகில் சொல்லுமாயிருக்கும். உலகினால் தோற்கடிக்கப்பட்டு நீ கடவுளை கவர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார். உலகம் உன்னை விட அதிக வலிமையுடையதாக இருந்தால் கடவுள் உன்னை விட வலிமையும் குறைந்தவன் என்று நினைக்கின்றாயா? அவனுடைய ஆணையை ஏற்றவுடன் அதை நிறைவேற்றி வைப்பதற்கு வேண்டிய பலத்திற்காக அவனை நாடுவதுமே செய்யத்தக்கதாகும். கடவுள் ஏன் தனது இலக்கை அடைய வட்டமிட்டு செல்ல வேண்டும்? அவன் விரும்பினால் எளிதாக உடனே அடைந்து விடலாமே. அதன் மூலம் எல்லோருடைய வேலையையும் எளிதாக்கவும் நல்ல பலனளிப்பதற்காகவும் ஆக்கிவிடலாமே. கடவுளுக்கு வட்டமிட்டு செல்ல வேண்டிய தேவை இருப்பதால் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்லவில்லை. ஏனெனில் அவன் சர்வ வல்லமை உடையவன். ஆனால் அவனுடைய ஆற்றல் மனிதர் நினைப்பதைப் போல் மனம் போன போக்கில் வேலை செய்யும் ஒன்றல்ல. இதை பற்றி சிறிதளதாவது அறிந்து கொள்ள தொடங்க வேண்டும். பிரபஞ்சம் முழுவதிலும் அவனுடைய எல்லாம் வல்ல எங்கும் உள்ள இச்சையின் வெளிப்பாடல்லாத ஒன்றுமே இல்லை என்பதை அறிய வேண்டும், உணர வேண்டும். இதை மனதால் அறிய முடியாது. அவனுடைய உணர்வோடு ஐக்கியப்படுவதன் மூலமே, உணர்வின் அகப்பார்வையின் அனுபவத்தின் மூலமே அறிய வேண்டும். அவனுடைய சாதாரண உணர்வின் மிக விசாலமான புத்தியையும் கொண்டு மனிதனால் சிருஷ்டியின் மிக சிறு பகுதியை அறிய முடியும். ஆகவே அவனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதை பற்றி தீர்ப்பு கூற முடியவே முடியாது. உலகத்தில்